ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாஹி கிரசி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நாகூர் போயிருந்தோம். அதுதான் வீடியோ எடுத்துருக்கோம். அதை இப்போ தான் நான் டைம் கிடச்சி அப்லோட் பண்ணேன். அதுதான் இப்போ நம்ம வீடியோவாக போடுறோம். பாருங்கள், நாகூரில் போய் தர்காவுக்கு போனதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நாகூர் தர்கா என்ட்ரன்ஸ்லேருந்தே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். பாருங்கள், எப்படி உள்ளே போய் போகிறோங்கிறது. இதுதான் என்ட்ரன்ஸு, எப்படி இருக்க பாருங்களேன். என்ட்ரன்ஸ்லேருந்தே வீடியோ எடுத்து போகிறோம். நிறைய கடைங்கள்லாம் இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடைந்தாங்க. இந்த சைடு எல்லாமே கடை. நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம், எனக்கு டைம் கிடைக்கல தம்பி அதனால் சும்மா கொஞ்சோன்னு மட்டும் எடுத்துருக்கேன். பாருங்கள், எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்களேன். இப்போ தான் நம்ம போயிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ தான் இப்போ இது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயினில் தான் போனோமே, சூப்பராக இருந்துச்சு. பீச்சுக்கெலாம் போயிருந்தோம். அதையுமே நான் பீச்சுக்கு போயிருக்கிறதையுமே லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்களும் போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க, சரியான க்ரௌடு. ஏன்னா இது ஏப்ரல் முடிய போகுதுல, மே மாதம் வரப்போகுது. இன்னும் ரொம்ப கூட்டமாக தாங்க இருக்குங்க. இனிமேல் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. சரியான க்ரௌடு, உட்காரவே இடம் இல்லை. ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோமே, சரியான கூட்டம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே தம்பிங்களுக்கெல்லாம் விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு, விளையாட்டு ஜாமான் வாங்கினதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை, அதெல்லாம் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படிங்க. இப்போ வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து போகிறது, தர்காக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது இப்போ உள்ளே நம்ம போய் எங்கே உட்காந்துருக்கோங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் தர்காக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தர்காக்குள்ளே இங்கே பாருங்கள், அதெல்லாம் சொல்கிற இடத்துலாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கவே முடியல. சும்மா என்னால் முடிஞ்சது மட்டும் கொஞ்சம் எடுத்தேன். ஃபுல்லாக க்ரௌடு, தெரியல எதுவுமே. பார்த்தியா, ஒவ்வொரு இடத்துலலாம் வந்து செம்ம கூட்டம் தான், சுத்தமாக நிற்கவே முடியல, அவ்வளோ க்ரௌடு. நான் எப்படியாவது இதெல்லாம் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன், எடுக்க முடியல. அதனால் முன்னாடியே மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இப்போயே செம்ம க்ரௌடாக இருக்கும். இன்னும் மே மாதம் வந்துச்சுன்னா சரியான க்ரௌடாக இருக்கும். போய்ட்டு நாங்களும் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம அந்த இருந்த இடத்துல உட்காந்துட்டு உண்டியலாம் காசு போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு காலையில் நம்ம ஈவினிங் தான் போனோம். நைட்டு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டுங்கிறவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக வந்தோம். அதையும் சாப்பாடு வாங்கிட்டு போனோம். அவன் வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் தர்காக்குள்ளேயே போயாச்சு. நம்ம தர்காக்குள்ளே உட்காந்துருக்க இடத்துக்கு போகிறோம். அங்கே கவஸ்தானுக்கு முன்னாடி தான் உட்காந்துருந்தோம். அந்த இடத்துக்கிட்ட இருந்தால் அப்படியே அதுவும் வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தர்காக்குள்ளே இந்த கடைங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் எல்லாமே கிடைக்குங்க. இங்கே தர்காவில் எல்லாமே கிடைக்கும். எல்லா கடைங்க தாங்க. நாங்கள் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாமே போயிருந்தோம். தங்கச்சி வீட்டில் எல்லோரும் போயிருந்தோம். இங்கே பாருங்கள் கடைங்க. இங்கெல்லாம் போய்ட்டு தம்பிங்களுக்கு ஜாமான் வாங்கணும். எல்லாத்துக்குமே எல்லாம் ஜாமான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டு ஜாமான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள் இதுதான் கபஸ்தானு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்து ஃபுல்லாக எனக்கு தர்கா எப்படி இருக்குங்கிற வீடியோ எடுத்துருவோம். ஃபுல்லாக எடுக்கலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதனால் சும்மா நம்ம உட்காந்துருந்த அந்த சைடில் மட்டும் சரௌண்டிங்கில் மட்டும் எடுத்தோம். இப்போ இதுலேருந்து இப்படியே போகலாம், வெளியில் என்ட்ரன்ஸ் வந்துடும். வெளியிலேருந்துமே நம்ம உள்ளே வரலாம். அதையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், எப்படி வெளியிலேருந்து உள்ளே வரதுன்னு சொல்லி. பேக் சைடு வாசல் அது, முன்னாடி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு. இப்போ வந்து நம்ம காமிச்சிட்ருக்காது பேக் சைடில் தர்கா எப்படி இருக்குங்கிறது, அந்த இதில் உள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த பேக் சைடு வாசல். இங்கே பாருங்கள், இவங்களுக்குலாம் நம்ம சலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு இங்கே தாங்க குளம்லாம் இருக்குது. குளம் அங்கே முடி வெட்டுற இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பாருங்கள், அதெல்லாம் பாருங்களேன் எப்படி வீடியோ எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம முதல் நாள் நைட்டு எடுத்தது. போன அன்னைக்கு மறுநாள் நம்ம பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு நாள் மட்டும் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து முடி எடுப்பாங்க. முடி எடுத்து இங்கே குளம் இருக்குது, அங்கேயே குளிச்சுக்கலாம். திருப்பி நம்ம தர்காக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், தர்காக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த இதெல்லாம் லைட் எரியெல்லாம் நல்லா எடுத்து எப்படி இருக்குங்கிறக்காக காட்டுறக்காக அந்த லைட்டில் எவ்வளோ அழகாக மின்னுது பாருங்கள். அதுக்காக தான் தர்காலாம் எடுத்து ஃபுல்லாக எடுத்து காட்டியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த ஒளி பாருங்கள் எப்படி அடிக்கும், சரியான வெளிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது கடைக்குள்ளே அங்கிட்டு பேக் சைட்லேருந்து வந்தால் வாசல்லேருந்து வந்தால் இப்படி போகணும் தர்காக்குள்ளே. இங்கே எனக்குள்ளே மட்டும்தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அதுதான் இப்போ நம்ம வீடியோ எடுத்திருக்கேன்.
லெஃப்ட் சைடில் தான் இந்த பாருங்கள், இந்த சைடு காட்டில் இந்த சைடுக்குள்ளே இங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம். இங்கே பாருங்கள் தர்காவோட பேக் சைடு அந்த ஃபுல்லாக பின்னாடி எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்கேன். பின்னாடி வாசல் இது. பின்னாடி வாசல் வந்தால் தான் இந்த இடம், இந்த முடி வெட்டுற இடம்லாம் இருக்குது. இங்கே உள்ள குளம் இருக்குங்க, அதை நம்ம வீடியோ எடுக்கிற நைட்டு போனதுனால. ஓகே, அவ்வளோதாங்க. இதோட வீடியோ கண்டு முடிச்சாச்சு. நைட் எடுத்தது. இங்கே பாருங்கள், இது வந்து மறுநாள் காலையில் நாங்கள் வந்துட்டோம், பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போலாம் வந்து இங்கெல்லாம் பூங்காலாம் போட்டிருக்காங்க. பூங்காவில் நிறைய பேர் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீச்சுக்கு போகணும். கொஞ்சம் மத்தியான டைமில் தான் கிளம்பி போனோம். அதனால் விளாடுவோன்னு சொல்லி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமாக நம்ம போனோம். பீச்சுக்கு ஒரு 3 மணியே போல் போனோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பூங்கா எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். நிறையா இருக்குங்க, உட்காரக்குமே இப்போலாம் இடம் நிறையா இருக்குது, முன்னாடிலாம் இல்லை. நல்லா அழகாக உட்காந்துட்டு சூப்பராக ஸ்டே பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நாங்கள் உட்காந்துருந்தோம். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன், நல்லா இருக்குங்க. இப்போலாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட்டில். சரியான வெயிலுங்க நாங்கள் போகும்போது. இப்போ நம்ம வந்து உள்ளே பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே தம்பிங்க வந்து கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு போனோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் உள்ளே விளாண்டுட்ருக்காங்க. எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். நாங்கள் போகும்போது இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. இன்னும் ஈவினிங் எல்லாம் செம்ம க்ரௌட் வரும். இது மத்தியான டைமில், மத்தியானம்லே நல்லா எல்லாம் விளாடிட்டு தான் இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நல்லா விளாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தம்பிங்களாம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. பாருங்கள், இங்கே தான் உட்காந்துருக்கோம் எல்லாமே. அந்த சைடு ஆப்போசிட்டில் பூங்கா கட்டியிருக்காங்க, அது இன்னும் ஓப்பன் பண்ணல. அதை நான் வீடியோ எடுக்கல, ஓப்பன் பண்ணாதனால. இது லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் தான் எடுத்தது. ரைட் சைட்லேயுமே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடை நிறைய கடை போட்டிருக்காங்க, செம்ம கடை. ஏன்னா க்ரௌடு, சரியான க்ரௌடு, அதனால் எல்லாமே இருக்குது, வாங்கி சாப்பிட்லாம். பாருங்கள், இது அப்படியே லெஃப்ட் சைடு, பீச்சுக்கு லெஃப்ட் சைடில் எடுத்துருக்கோம். அப்புறம் அப்படியே சுற்றி காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் ஃபுல்லாக கடை, நிறைய கடை இருக்குங்க. ஸ்நாக்ஸ் கடை நிறையா இருக்குது, கருவாடு கடை எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு நம்ம கருவாடுலாமே ரிட்டன் வரும்போது வாங்கினேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, எனக்கு டைம் கிடைக்கல வீடியோ எடுக்க. இங்கேருந்து போகும்போது மட்டும் நான் போனதை மட்டும் எடுத்தேன். கருவாடெலாம் வாங்கிட்டு நல்லா இருந்துச்சு. கருவாடெலாம் கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருந்துச்சு இந்த தடவை, என்னன்னு தெரியல. இப்போ போயிட்டுருக்கோம் பீச்சுக்கு. போனோன்னா தம்பிங்க வந்து கடலில் குளிக்க இறங்கிடுவாங்க. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோங்கிறது. எவ்வளோ சரியான க்ரௌடுங்க. மத்தியானம் போகும்போதே இவ்வளோ க்ரௌடு, இன்னும் ஈவினிங்லாம் வந்து எவ்வளோ க்ரௌட் இருக்குமா. நாங்கள் போனது 3 மணிக்கு. நல்லா சூடாக வடை, பஜ்ஜி, காணு எல்லாமே, சுண்டல் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த சைட்லாம் வந்து பாலம் பீச்சில் பாலம் கட்டியிருந்தாங்க, அதெல்லாமே வீடியோ எடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்தாச்சு. குதிரைலாம் போயிட்டு தம்பிங்களாம் சவாரி போகணுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல, அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இப்போ தம்பிங்க குளிக்க கடலில் இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் விளாட்றானுங்க பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்துச்சுங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. குட்டி தம்பி பாருங்கள், குட்டி தம்பியுமே விளாட்றான் பாருங்கள். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், தண்ணியை போய் இறங்கிட்டே இருந்தான். அதனால் நான் கையிலே பிடிச்சிட்டே இருந்தேன். அவனால் ஃபுல்லாக நாங்களும் நினைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி விளாட்றான்னு பாருங்கள். அவனா தனியாக போகிறேன்னு சொன்னான், அதனால் விடலைன்னு சொல்லிட்டு நானும் போய் கூட ரெண்டு அவனுக்கு விளாட்டு கட்டிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் அவன் எப்படி என்ஜாய் பண்ணி விளாட்றான். பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா நீங்களும் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இந்த லீவெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், டூர் போயிட்டு வாங்க. வெயிலுக்கு இடமா நல்லாயிருக்கும், கூலிங்கான இடமா போயிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் தம்பி எவ்வளோ அழகாக விளாட்றான்னு பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணானுங்க எல்லாமே. வரும்போது நாங்கள் ட்ரெயினில் வந்துவிட்டோம். ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டே பண்ணோமே. கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு ஐடி வந்து லுக்மான் ரஷீத் 9464. அதில் வந்து நம்ம ஜுவல்ஸ் ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலே நம்மளோட வீடியோஸ்லாம் போடுவோம். இதில் வந்து நம்ம விலாகு, ஷாப்பிங் விலாகு, இந்த மாதிரி போகுது, என்டர்டெயின்மெண்ட் விலாகு இதெல்லாம் போடுறது, லன்ச், இது எல்லாமே இதில் போடுவோம். அதில் வந்து ஒன்லி ஜுவல்ஸ் மட்டும் 10 போடுவோம். இங்கே பாருங்கள் தம்பி எப்படி உட்காந்து தனியாக விளாண்டுட்டுருக்காங்க. மண் அள்ளி போட்டு விளாண்டுருந்தாங்க, தலையெல்லாம் மண்ணுங்க. அப்புறம் இங்கே குளிச்சுட்டு மறுபடியும் வெளியில் போய் பாத்ரூம் இருந்துச்சாங்களாம், பிள்ளைங்களாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு வெளியில் அப்படியே கிளம்பி போயிட்டோம், வீட்டுக்கு தர்காவுக்கு போயிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.